என்னடி தூக்குவாளியும் கையுமா ரெண்டு பேரும் வந்து நிக்கியே, என்ன விஷயம்? சின்ன பொண்ணு அதுவா 100 நாள் வேலை நம்ம தெரு பக்கத்துல தான் போட்டிருக்காங்க பத்துக்க. சரி அதான் பக்கத்துல தானே, அதான் போய் வேலைக்கு போலாம் அப்படின்ட்டு உன்னையும் கூப்பிட்டு போலான்ட்டு உன் வீட்டுக்கு வந்த பத்துக்க. என்னடி இவ்வளவு லேட்டா சொல்றா? ஏடி எனக்கு இப்பதாண்டி தெரியும், நானே பாரு அதான் கடகடன்னு கிளம்பி வந்திருக்கேன். என்ன இழுவ, உனக்கு முன்னாடியே தெரியும் போலயே, தூக்குவாளி எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்கியே. அட பாவியா, நானே இப்பதான் ஒத்தரோசா சொன்னான்ட்டு இருக்கிறத அவ்வளோதையும் வந்து தூக்குவாளியில போட்டு எடுத்துட்டு வந்திருக்கேன். ஒத்தரசா, நீ எதுவும் சாப்பிடறது கொண்டு வரலையாக்கும்? இழுவ மட்டும் தான் கொண்டு வந்திருக்கா? எங்கடி என் வீட்டுல ஒன்றும் செய்யல பத்துக்க. காலையில நான் இப்பதான் தூங்கியே முழிச்சேன். அதான் இழுவேட்ட எது இருந்தாலும் பரவாயில்ல, கொஞ்சம் போட்டு எனக்கும் சேர்த்து எடுத்துட்டு வான்னேன். அவளும் எடுத்துட்டு வந்திருக்கா. அப்படியா? இழுவே தூக்குவாளியில என்ன ஸ்பெஷல் இருக்கு? பிரியாணியா இல்ல என்னது? அட போடி, பழைய கஞ்சம் 2 வெங்காயமும் 2 மிளகாவும் சொத்தோட உப்பு போட்டு எடுத்துட்டு வந்திருக்கேன். அடைச்சி சி எப்ப பார்த்தாலும் கஞ்சி கிஞ்சின்னுட்டு ஏதாச்சும் பிரியாணி அது இதுன்னு தூக்குவாளி ஃபுல்லா வச்சு கொண்டு வந்தா அதனடி அங்க வேலை செஞ்சுட்டு நல்லா தெம்பா திங்க முடியும். தின்றதுலே இரு நீ, எப்ப பார்த்தாலும். ஏன் நீ செஞ்சு ஒரு தூக்குவாளியில வச்சு எங்களுக்கு எடுத்துட்டு வர வேண்டியதானே? நான் இன்னைக்கு சாப்பாடு கொண்டு வந்திருக்கேன், நானே உங்கள்கிட்ட வாங்கி தப்பேன். நீ கஞ்சி கொண்டு வந்திருக்கா, நீ வேலைக்கு போக மாட்டா. சரி இந்த செல்ல தயக்க முடியாமலாம் வராவளா இல்ல எப்படி? எல்லாத்தையும் சொல்லிட்டேன், எல்லாரும் வரேன்னாவ. நம்மள அப்படியே போக சொன்னாவ பத்துக்க. பக்கத்துல தானே சீக்கிரம் வந்துருவாவ, நம்ம சீக்கிரம் கொண்டு அட்டையை கொண்டு வைப்போம். அந்த சூப்பர் 2 பொம்பளை வர்றதுக்கு முன்னாடி நம்ம போகணும். சரி சரி. சின்ன பொண்ணு, இன்னைக்காச்சும் அந்த சூப்பர் 2 பொம்பளைட்ட வம்பளுக்காம ஒழுங்கா வேலையை பார்த்துட்டு போக வருவோம் சரியா? தேவையில்லாம ஏதாச்சும் இது பண்ணி அவ கோவத்துல அட்டையை கிட்டே கிழிச்சு போட்டானா அவ்வளவுதான். ஆமா, அட்டையை கிளிப்பாலாம கிளிப்பா. அட்டையை கிளிக்க நான் விட்டுருவானோ, அவளை கிழிச்சு நேரம் தொங்க விட்டுற மாட்டேன். ஏமா என்னால உங்களால ஒரே சண்டை தான். அது என்னது, அவ சும்மா இருந்தாலும் நீ சும்மா இருக்க மாட்டேங்க. அவட்ட போயிட்டு ஏதாச்சும் வெனை இழுத்துட்டு இருக்கா. எவ்வளோ அதுதானே ஒரு என்டர்டைன்மெண்ட். வேற அங்க வேலைக்கு போயிட்டு வேலை செய்ய போறோம், எவ்வளையாச்சும் வம்புழுக்கையும் எவட்டையாச்சும் சண்டை போட தானே போறோம். அதுக்கு அந்த சூப்பர் 2 பொம்பளை தான் கரெக்ட். நல்லா எதுனாலும் அந்த ஆளு எதுக்குனாலும் சருக்கு சருக்குன்னு பேசிட்டு எடுப்பா. அவளை நல்லா ஏதாச்சும் திட்டி விட்டு வரலாம். அவளை திட்டுறது தான் கொஞ்சம் குதூகலமா இருக்கு பத்துக்க. ஒத்தரசா இவ சரி வர மாட்டா பத்துக்க. இவ ஏதாச்சும் நம்மள ஏதாவது பிரச்சனையில மாட்டி விடாம இருந்தா சரிதான். சரி வாங்கடி போவோம், நேரம் வேற ஆயிட்டு இருக்கு. சரி வா போவோம் போவோம். கொஞ்சம் அவளை கஞ்சி எனக்கும் தந்துரு, வேற எனக்கு மதியானம் பசிக்கும். கஞ்சி வேண்டாம் கஞ்சி வேண்டாம்னா கடைசியில பேரு கஞ்சி தான் குடிக்கணும் பாத்துக்க. மூடிட்டு வாடி. ஊரை தெரிஞ்சுக்கிட்டேன், உலகம் புரிஞ்சுக்கிட்டேன் கண்மணி, ஏன் கண்மணி. ஆமா, இப்ப எதுக்கு இந்த பாட்டு? உன் புருஷன் என்ன உடனே விட்டுட்டு ஓடிட்டானா என்ன? பைத்தியம் மாதிரி பாட்டை படிச்சுட்டு வரா? கிட்டத்தட்ட என் நிலைமையும் அப்படிதான். வா வா போவோம். நான் சும்மா ஏதாச்சும் ஒரு பாட்டை படிச்சுட்டு வருவேன், நீ உடனே அதுக்கு அர்த்தத்தை கண்டுபிடிச்சிட்டு வராத என்கிட்ட. இன்னைக்கு என்ன வெயில் இந்த போல பொழக்குது, இதுல இருந்து வேலை செய்ய முடியாது போலயே. அந்தா இவ்வளவு பேர் வேலை செய்யறாவல, அதெல்லாம் கண்ணுக்கு தெரியலையோ? வா பாத்தியடி செல்லத்தாய்க்காவ பாரு, நல்லா மண்வெட்டி வட்டா எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்திருக்காவ. நம்ம என்னடானா தூக்கோலி சமந்து விட்டு வந்திருக்கோம். ஏ ஒத்தரோசா, என்ன இந்த சூப்பர் 2 பொம்பளை வரலல்ல? வரலக்கா வரல, அதுக்குள்ள சீக்கிரம் வேலையை பார்ப்போம் வாங்க. இந்த மண்வெட்டியே ரொம்ப வெயிட்டா இருக்கு பத்துக்க. சின்ன சைஸ் அழகா வாங்கி வச்சுக்கிட்டேன்னா ஈஸியா இருக்கும். வேலை செஞ்ச மாதிரியும் இருக்கும், செய்யாத மாதிரியும் இருக்கும். உடம்புக்கு வலிக்காம அழகா மண்ணை வெட்டலாம். ஏவ்ல என்னைக்காவது ஒரு நாள் உடம்புக்கு முடியல கள்ளத்தனம் பட்டா பரவாயில்ல, நீ வேலைக்கு வர நாள் முழுக்க நீ கள்ளத்தனம்லாம் பட்டுட்டு தெரியுறா? ஆமா, நான் தான் கள்ளத்தனம் படுறேன், விய கள்ளத்தனமே பட மாட்டாவ போல. ஏ ஒத்தரோசா, உன்கிட்ட ஒண்ணு கேட்கணும்னு நினைச்சேன். கேளு கேளு, நீ என்ன கேட்டாலும் ஏடா கூடமா தான் கேப்பா, கேட்டு தொலை. என்னடி என்னால இல்லாம இன்னைக்கு மேக்கப் கொஞ்சம் தூக்கலா தான் இருக்கு. அவ எதுக்கு 100 நாள் வேலைக்கு வர்றதுக்கு மேக்கப் போடுவா? இந்த சூப்பர் 2 பொம்பளை வந்து போட்டோ எடுப்பா, போட்டால் நல்லா பளிச்சு பளிச்சுன்னு இருக்கணும்ல, அதனாலதான் மேக்கப்பா போடுவா. இந்த பாரியில வந்து மண்வெட்டி தூக்கி மண்டையில ஒரு போடு, அந்த ஆளை போட்டு விட்டு போயிட்டே இருப்பேன் பத்துக்க. பார்த்தா நான் வந்து போட்டோ காண்டி நான் வந்து இவ்வளவு மேக்கப் போட்டிருக்கேன். மேக்கப் இது தெரியாம போச்சே இவ்வளவு நாளா. ஏக்கா வெயில் அதிகமா அடிக்க பாத்தீங்களாக்கா? ஆமாடி, வேற என்ன பண்ண, வெயில்ல தான் வேற நின்று வேலை தரணும். வேற கவர்மெண்ட்காரே நம்மளுக்கு சும்மாவா சம்பளத்தை தருவான், வேலை செஞ்சாதான் சம்பளம் தருவான். ஆமாக்கா, இருந்தாலும் இது ரொம்ப வெட்ட வெளியா இருந்த மாதிரி இருக்கு பத்தியலா. ஏதாச்சும் மரங்கிற இருந்தா நம்மளுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். வந்துட்டாயா? வந்துட்டா. வரும்போதே பாரு மூஞ்ச பாரு, நல்லா எரும மூஞ்சு மாதிரியே வச்சுட்டு வரா. வேலையை பாருங்க வேலையை பாருங்க. என்ன சும்மா அவ்வளோ மம்பட்டியை தான் பிடிச்ச மாதிரி இருக்கு, ஒன்னும் அங்க ஒரு வேலை நடந்தமா இல்ல. ஏய் அங்க என்னடி பண்றீங்க? மேடம் வேலை தான் செஞ்சுட்டு இருக்கோம். இந்த பாரு வேலையை பாருன்னா நீ என்ன அங்க நின்னு ஏன்ட்ட பேசிட்டு இருக்கா? நான் உன்ட்ட ஏதாச்சும் கேட்டனாக்கும்? முதல்ல வேலையை பாரு. சும்மா அப்படியே பேசுற சாக்குல அங்க 2 நிமிஷம் நிக்கிறது, இங்க 2 நிமிஷம் நிக்கிறது, கேட்டா வேலையை தான் பாக்குறேன்னு சொல்றது. நீங்க வேலை பாக்குற லட்சணம் தெரியுதே. எல்லாரும் பேசாம இருந்த மாதிரி நம்மளும் மூடிட்டு இருந்திருக்கலாம். அந்த குண்டச்சிக்கு பதில் சொன்னோம்ல, இவ இப்படிதான் பேசுவா. போட்டிருக்க ட்ரெஸ்ஸை பாரு, ட்ரெஸ்ஸையும் அந்த மண்டையும் மஞ்சள் கலர்ல நல்ல காக்கா பேண்டு வச்ச மாதிரி. இவன் மூஞ்சில சிரிப்பு வருமா வராதா? இல்லைன்னா மூஞ்சே இப்படி கோணுன மாதிரி தான் இருக்குமா? ஒரு நாள் கூட இவ சிரிச்சு பார்த்ததே இல்லையே. இவன் மண்டையும் மூஞ்சும் வாயும் ஐயய்ய. முனியம்மா இன்னைக்கு சூப்பரண்டு ரொம்ப கோவமா இருக்குன்னு நினைக்கேன். எப்படி தெரிச்சாப்ல தெரிக்க பத்தியா? ஆமாக்கோ ஆமாக்கோ. என்னங்கடி அங்க கடைசியில் 2 பேரும் குசு குசுன்னு பேசிட்டு இருக்கீங்க, நான் இந்த சைடு நிக்கேன், நீங்க அங்கனக்குள்ள இருந்து அப்படியே பேசுவீங்கன்னா என்ன எனக்கு
எப்படி சொல்றா? நம்மள தான் சொல்றா. எல்லாரும் வந்துட்டீங்களா இல்லையா? வந்தாச்சு மேடம். என்னது வந்தாச்சா? அது எப்படி நீ சொல்லலாம்? எல்லாரும் வந்துட்டாங்களா இல்லையான்னு உனக்கு தெரியுமா? நான் இன்னும் அட்டெண்டன்ஸ் எடுக்கல, அதுக்குள்ள எல்லாரும் வந்தாச்சுங்க. மேடம் நீங்க தானே கேட்டிய. கேட்டா எல்லாரும் பதில் சொல்லணும். நீ எல்லாரும் வந்தாச்சுன்னா அப்ப நீனா எல்லாரும் லூஸ் மாதிரி பேசிட்டு இருக்கா, லூஸ் மாதிரி. ஐயா இவள இன்னைக்கு ஏவிதான் விட்டுருக்கு போல. கிறுக்குத்தனமால இவ பேசிட்டு இருக்கா. ஏன் இழுவ உனக்கு தேவைய வாயை மூடிட்டு இருடி. நானே வாயை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கேன். ஓவராலா மினிக்கிட்டு இருக்கா. மினிக்கியம்மா சின்ன பொண்ணு. மேடம். என்ன உன்னை நான் கூப்பிடல, அட்டெண்டன்ஸ் எடுத்துட்டு இருக்கேன். இருக்கனா இல்லையா அதை மட்டும் சொல்லு. மேடம் இருக்கேன் மேடம். இல்லனா எப்படி சொல்ல முடியும்? உன்கிட்ட எதுவும் கேட்கல. வந்திருக்கியா அவ்வளவுதான். ஓவரா பேசணும்னா அவ்வளவுதான், ஆக்சென்ட் போட்டு விட்டு போயிட்டே இருப்பேன். ராதிகா வந்திருக்கே இல்லையா? ஏய் இழுவ உன்னை தாண்டி. மேடம் இருக்கேன் மேடம். ஏன் முன்னாடி தான் சேல மாதிரி நிக்கா. வந்திருக்கேன்னு சொல்றதுக்கு உனக்கு என்னவா? எனக்கு காது கேட்கவே இல்ல, கேட்கவில்லையே போயிட்டா. மேடம் என்ன எல்லாரும் இழுவேன்னு தான் கூப்பிடுவாளுவே. நான் அதனால ராதிகான்னு டக்குன்னு எனக்கு ஞாபகம் வரல மேடம். உன் செல்ல பேருக்குள்ள போறலாம் சும்மா வீட்டோட வச்சுக்க பாத்துக்க. இழுவே குழு வந்துட்டு பேர பாரு. உனக்கு இழுவேன்னு தான் உனக்கு கூப்பிட்டாதான் நீ உனக்கு காது கேட்கணும்னா நீ உன் புக்களையும் இழுவேன்னு கொடுத்துருக்கணும். அங்க மட்டும் ராதிகா அப்படின்னு கொடுத்து வச்சிருக்க. வேற நான் ராதிகான்னு தானே வாசிப்பேன். ஐயா தெரியாதனமா சிக்கிட்டாடோய். மேடம் சாரி மேடம், நான் வந்திருக்கேன். சரி இதுக்கப்புறம் இப்படி பண்ணனா அவ்வளவுதான், ஆக்சென்ட் போட்டுட்டு போயிட்டே இருப்பேன். செல்லத்தாயி வந்திருக்கேன் மேடம். முடியம்மா வந்திருக்கேன் மேடம். ரோசா மேடம். என் பேரு ஒத்த ரோசா. உன் பேர் என்ன? அப்படி எல்லாம் எனக்கு ஒன்றும் தேவையில்ல. ரோசாங்கிறது உன் பேர் தானே? இல்ல மேடம் என் பேர் ஒத்த ரோசா. ஒத்த ரோசாவா ரெண்டு ரோசாவோ? உன் பேர் தானே ரோசா. மேடம் என் பேர் ஒத்த ரோசா. கொன்றாளோ போல. ஒத்த ரோசா வந்திருக்கேன் மேடம். சரி எவ்வளவு திமிரு இவளுக்கு. இவளுக்குலாம் ஆக்சென்ட் போட்டாதான் சரி வரும். நம்ம சரி பாவம் பார்த்து விட்டுட்டு ஓவரா பண்ணிட்டு இருக்காத. அப்படியே இருங்க. அதனால பறக்க பார்த்துட்டு வேலை செய்யாம அப்படியே இருங்க. பாத்துக்கிறேன் நான் எவ்வளவு நேரத்துக்கு வேலை செய்யாம இருக்கேன்னு. மேடம் நீங்க தானே மேடம் அட்டெண்டன்ஸ் எடுத்தியே. நான் அதனால தானே நின்று உங்களுக்கு வந்திருக்கேன்னு சொன்னேன். அதுக்குள்ள ஏன் இப்படி சொல்றீங்க? இந்த பேச்சு கொண்டும் குறல்ல. வேலையை பாரு. என்ன சொன்னாலும் எரிஞ்செரிஞ்சு சொல்றா வேற. சீ ஒழுங்கா வேலையை பாருங்க. இந்த கேமரா தூக்கிட்டு வரேன். உங்க முகரைங்களை வேற போட்டோ வேற எடுத்து அனுப்பணும். ஆமா இவன் முகரைக்கு எங்க முகரை எவ்வளவு நல்லா தான் இருக்கு. இதுல வேற எங்க முகரையோ இதுல குறை வேற சொல்ல வந்துட்டா. குறை மூஞ்ச பாரு. மூஞ்ச கண்ணும் ரெண்டையும் இருந்தாலும் பிச்சு எரிக்கணும். கரப்பாம்பூச்சி கண்ணு. இந்த கண்ணுக்கு பக்கத்துல வேற ரெண்டு ரோஸ் வேற ரோஸ். அட திமிரு பிடிச்சவா. இதுக்கு அந்த முன்னாடி இருந்த பிள்ளையே பரவாயில்ல போல. என்ன திமிரு பிடிச்ச அலையிறவரு, எப்படி பேசுறவரு. சரி இந்த முன்னாடி உள்ள பிள்ளையே இந்த சின்ன பொண்ணு அந்த ஆளை தேவலாம பேசி சண்டை போட்டு ஓட விட்டா. இப்ப வந்திருக்கவாச்சும் கொஞ்சம் பரவாயில்லாம இருப்பான்னு பார்த்தா அவ அதோட மோசமாலாம் இருக்கா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நண்பர்களே, அழகிய லைலா அப்படின்னு ஒரு சீரியல் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கோம். நீங்க எல்லாருமே அந்த சீரியலுக்கு கண்டிப்பா சப்போர்ட் பண்ணணும். ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து ஒரு லவ் ஸ்டோரி மாதிரி நாங்கள் கொண்டு வர போகிறோம். இதில் வந்து லவ் ஸ்டோரி, காமெடி, அப்புறம் கொஞ்சம் நடுவில் பேய் ஸ்டோரியும் கொண்டு வரலாம் அப்படிங்கிற ஐடியாவில் இருக்கேன். எல்லாமே கலந்த மாதிரி ஒரு ஸ்டோரி வந்து கொண்டு வர போகிறோம். பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். கண்டிப்பாக பாருங்கள். உங்களுக்கு ஸ்டோரி வந்து ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இந்த ஸ்டோரியில் வந்து உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கு என்ன பிடிக்கல அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இந்த ஸ்டோரியை இப்படி கொண்டு போங்க அப்படி கொண்டு போங்க அப்படின்னு கண்டிப்பாக நீங்கள் சஜஸ்ட் பண்ணுங்கள். எல்லாமே நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். ஓகே நண்பர்களே, நம்ம இனிமேல் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். நெக்ஸ்ட் வீடியோ வந்து அழகிய லைலா எபிசோட் 1லேருந்து நான் இனிமேல் ஸ்டார்ட் பண்ணுவேன். நாளைக்கு இல்லைனா நாளான்னைக்கு வீடியோ கண்டிப்பாக போட ஆரம்பிச்சிருவேன். உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு நம்புகிறேன். கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். அழகிய லைலா ஸ்டோரியில் வந்து நிறைய கேரக்டர்ஸ் உள்ளே கொண்டு வர போகிறோம். ஓகே நண்பர்களே, டாடா பாய் பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.